ஹலோ ட்ரேடர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் 3 பெஸ்ட்டான பிரேக் அவுட் தந்திருக்கிற ஸ்டாக்கை பற்றி தான் சொல்ல போகிறேன். அண்ட் ட்ரேடர்ஸ், வீடியோ மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அதிகமான இன்ஃபர்மேஷனை டெஃபினட்டாகவே லேர்ன் பண்ணலாம். ட்ரேடர்ஸ் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், சீக்கிரமாக எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் மேக் பவர் சிஎன்சி மஷின். அண்டு இந்த ஸ்டாக்துமே நம்ம டேரெக்டாகவே நம்ம இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம். டெக்னிக்கலுக்கு எப்படி இருக்குன்னு ஜஸ்ட் செகண்டாக டெக்னிக்கல்ஸ் இங்கே லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே. டெக்னிக்கல்ஸ் பார்த்துச்சுன்னா இதுவுமே இங்கே கிளியராக பார்க்க முடியும். ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஒரு நியர் அபவுட் வந்து 24% கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதை கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு நல்ல ரேலியுமே கிடச்சிருக்கு. அதுவுமே கிளியராக பார்க்கலாம். ஒரு அப்சைடில் போனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் வந்து 41% ஒரு செம்மையான ரேலியுமே கிடச்சிருக்கு. அதுவுமே கிளியராக பார்க்க முடியுது. கம்பெனி இது இங்கே ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பிஇ 38 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரி பிஇ 32 இருக்குது. இப்பயுமே ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லைடாக வெறும் ஜஸ்ட் ஓவர் வேல்யூஷன் ட்ரேட் ஆகுது. ரொம்ப அதிகம் இல்லை, ஓரளவுக்கு ஸ்லைடாக தான் அதிகமாக இருக்குது. ஆர்ஓசிஇ 29% இருக்குது, ஆர்ஓஇ 21% இருக்குது. சொல்லவே தேவையில்ல, ரெண்டுமே இங்கே டீசெண்டாகவே நல்ல ஒரு பெட்டராகவே தான் பார்க்க முடியுது. ப்ரொமோட்டர் கிட்ட 73% ஸ்டேக்ஸ் இருக்குது. ப்ரொமோட்டர் கிட்ட இருக்கிற எந்த ஒரு ஸ்டேக்ஸுமே பிளச் பண்ணவே இல்லை. இது பாசிட்டிவான விஷயம். ஒன் மோர் பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா டெட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் இங்கே கடனே இல்லாத கம்பெனின்னு கூட ஈஸியாக சொல்லிடலாம். அண்ட் டெக்னிக்கல்ஸில் எங்கேயுமே நல்ல ஒரு நோட் பண்ணிங்கன்னா நல்லா கிளியராக பார்க்க முடியும். நல்ல ஒரு பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இங்கே கிடச்சிருக்கு. அதுவுமே கிளியராக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவான பிரேக் அவுட்டுமே இருக்குது. அண்ட் பிரேக் அவுட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு அரவுண்ட் வந்து ஒரு 6,49,000 வந்து ஒரு நல்ல வால்யூம் இருக்குது. அதுவுமே கிளியராக பார்க்கலாம். இந்த சேட் பேட்டர்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு கப் வித் ஹேண்டல் இங்கே சேட் பேட்டர்ன் இருக்குது. அண்ட் வால்யூமே கிடச்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக்ஸ்லேயுமே எடுத்தோடனே மீன்ஸ் ரேலி தருமா தரல, கீழே வந்து ஒரு ரிவர்சல் எடுத்துகிட்டு சைடு வேஸில் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ரேலி தரதுக்கான சான்ஸ் இருக்குது. அண்ட் ட்ரேடர்ஸ், நான் இங்கே அனலைஸ் பண்ணுற பார்த்தீங்களா, இதேமாதிரி நீங்களுமே எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலாகவே அனலைஸ் பண்ணலாம். இதுக்காகவே என்னுடைய ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் ஃபுல் டீட்டெயிலாகவே ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வெறும் ஜஸ்ட் இங்கே 5,000 தான் சேல் பண்ணுறேன். நீங்கள் டெஃபினட்டாகவே பர்ச்சேஸ் பண்ணலாம். உங்கள் போர்ட்ஃபோலியோவை நீங்களாகவே இண்டிவிஜுவலாக மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாகவே ஹெல்ப்பாக இருக்கும். என்னுடைய இயர்லி மெம்பர்ஷிப்புமே இருக்குது. ரொம்ப அதிக பேர் இந்த பிளானில் தான் இங்கே ஜாயின் பண்ணுறாங்க. வெறும் ஜஸ்ட் 1 இயருக்கு 3,000 தான் சேல் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த இயர்லி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னா, பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நம்மளுடைய மெம்பர்ஷிப் குரூப் இருக்குது, நான் அங்கே ஷேர் பண்ணுவேன். உங்கள் கேபிட்டலை குரூப் பண்ணுறதுக்கு அது கண்டிப்பாகவே ஹெல்ப்பாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் தந்திருக்கேன். வெறும் ஜஸ்ட் 1 டைம் செக் பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற நெக்ஸ்ட் ஸ்டாக் ஜைடஸ் வெல்னஸ். அண்டு இந்த ஸ்டாக்லையுமே நம்ம டேரெக்டாகவே இங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம் ட்ரேடர்ஸ். அண்ட் ட்ரேடர்ஸ், ஒரு ஜஸ்ட் செகண்டாக இந்த ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து இப்போதைக்கு பார்க்கும்போது ஒரு ஆல் டைம் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அது நல்லா கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ட்ரேடர்ஸ், ஒரே ஒரு டிஸ்க்ளைமர், இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நேற்று தான் என்னுடைய மெம்பர்ஷிப் குரூப்லேயுமே நான் இங்கே ஷேர் பண்ணியிருந்தேன். அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நியர் அபவுட் வந்து இன்றைக்கி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பிரேக் அவுட்டுமே பாசிட்டிவான இங்கே பிரேக் அவுட்டுமே கிடச்சிருக்கு. அதுவுமே இங்கே கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது. அண்ட் இந்த ஸ்டாக்துமே இங்கே ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்துச்சுன்னா ஸ்டாக் பிஇ 78 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதே இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்தீங்கன்னா 48 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் இங்கே ஒரு நியர் அபவுட் வந்து 40% 50% ஓவர் வேல்யூவேஷனில் ஸ்டாக் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத கிளியராக பார்க்க முடியுது. மீன்ஸ் நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங் பர்பஸ்க்காக தான் இங்கே வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறோம். அதனால் நம்ம வந்து அதிகமாக இந்த அண்டர் வேல்யூவேஷனாக ஓவர் வேல்யூவேஷனும் பார்க்க தேவையில்ல. மீன்ஸ் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் மெம்பர்ஷிப்பில் சொல்லியிருக்கேன், இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் ஆர்ஓசிஇ 4% இருக்குது, ஆர்ஓஇமே 4% இருக்குது. இது சொல்ல தேவையில்ல, ரொம்ப கேவலமாக தான் இங்கே பார்க்க முடியுது. ப்ரொமோட்டர் கிட்ட ஒரு ரவுண்ட் ஃபிகராக 70% ஸ்டேக்ஸ் இருக்குது. ப்ரொமோட்டர் கிட்ட இருக்கிற எந்த ஒரு ஸ்டேக்ஸுமே இங்கே பிளச் பண்ணவே இல்லை. அண்ட் டெட் ஈக்விட்டியும் பார்த்தீங்கன்னா 0.55 இருக்குது. இதுவுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஏன்னா குவார்டர்லி ரிசல்ட், ஃபைனான்ஷியல், இன்வெஸ்டர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே கிளியராகவே பாசிட்டிவாக இருக்கும். மீன்ஸ் நான் இது கிளியராக மெம்பர்ஷிப் குரூப்பில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், நீங்கள் அங்கே பார்க்கலாம் ஒரு வேளை ஜாயின் பண்ணிங்கன்னா. அண்ட் இந்த ஸ்டாக்ஸ்லேயுமே ஒரு நல்ல பெட்டரான ஜஸ்ட் செகண்டாக நல்ல பெட்டரான பிரேக் அவுட்டுமே கிடச்சிச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து மீன்ஸ் ரிவர்சல் பிரேக் அவுட் இருக்குது, கன்ஃபர்மேஷன் அதுவுமே கிடச்சிருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இங்கேருந்து மீன்ஸ் ஒரு கப் மேக் பண்ணிச்சு. அண்ட் அதுக்கு அடுத்தது ஃபுல்லாகவே இங்கே பார்க்க முடியும் 1 2 3 4 5
மீன்ஸ் மல்டிபிள் கப் காம்ப்ளெக்ஸ் கப் வித் ஹேண்டில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃபுல்லாகவே ரெசிஸ்டன் வந்து இங்கே மீன்ஸ் டச் பண்ண பார்த்துச்சு. அதுக்கடுத்து பிரேக் அவுட் பண்ணி போகலை. அதே ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான பிரேக் அவுட்டுமே கிடச்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கன்ஃபர்மேஷன் வந்து இங்கே பிரேக் அவுட்டுமே கிடச்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே ரிவர்சல் பவுன்ஸ் பேக்குமே ஆயிருக்கு. அதனால் இந்த ஸ்டாக்ஸுமே வரப்போகிற அப்கமிங் டைம்ஸில் நல்ல ஒரு பெட்டரான சைட்வேஸில் போயிட்டு ஒரு ரேலி தரத்துக்கான சான்ஸ் இருக்குது. ஐ ஹோப் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் டிஸ்க்ளைமர் சொல்லிட்டேன் ட்ரேடர்ஸ், இந்த ஸ்டாக்கை பற்றி என்னோட மெம்பர்ஷிப்லையுமே நான் சொல்லியிருக்கேன். அண்ட் அதுக்கடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற லாஸ்ட் ஸ்டாக் பன்சல் ஒயர் இண்டஸ்ட்ரீஸ். அண்ட் இந்த ஸ்டாக்லையுமே நம்ம டேரெக்டாகவே இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம். ஸோ டெக்னிக்கல்ஸ் பார்த்துச்சுன்னா இதுவுமே ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்க்கும்போது அரௌண்ட் வந்து ஒரு 33% கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் 200 days மூவிங் ஆவரேஜ் இருக்குது. அதுலேருந்து ஒரு நல்ல கீழே டச் ஆகிட்டு ஒரு ரேலியுமே தந்திருக்கு. அதுவுமே கிளியராக பார்க்கலாம். டச் ஆச்சு, ஒரு ரேலி தந்திருக்கு. அண்ட் ரேலி தந்ததுமே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே 200 days மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு நல்ல பெட்டரான ஒரு மீன்ஸ் பிரேக் அவுட் தந்திருக்குது. இது வந்து ஃபஸ்ட் இது. அண்ட் அதுக்கடுத்து அகைன் மீன்ஸ் இன்னமும் பிரேக் அவுட் இருக்குது கன்ஃபர்மேஷன். அதை நான் நெக்ஸ்ட் இதில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இங்கே ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்துடலாம். ஸ்டாக் பிஇ 32 இருக்குது. அதே இண்டஸ்ட்ரி பிஇ 21 தான் இருக்குது. ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்பயுமே ஓவர் வேல்யூவேஷனாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ROCE 13% இருக்குது. ROE 12% இருக்குது. சொல்ல தவிர ஓரளவுக்கு இங்கே டீசெண்டாக தான் பார்க்க முடியுது. ப்ரொமோட்டர் கிட்ட 78% ஸ்டேக்ஸ் இருக்குது. ப்ரொமோட்டர் கிட்ட இருக்கிற எந்த ஸ்டேக்ஸுமே இங்கே பிளச் பண்ணவே இல்லை. இது பாசிட்டிவான விஷயம். அண்ட் டெட்டு கிட்டேயுமே 0.39 தான் இருக்குது. மீன்ஸ் ரொம்ப அதிகம் இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்லைடாக இங்கே அதிகமாக தான் இங்கே பார்க்க முடியுது. அண்ட் டெக்னிக்கல்ஸ்லையுமே எங்கேயுமே கிளியராக பார்த்துச்சுன்னா ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இங்கே கிடச்சிருக்குது. அதுவுமே இங்கே கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் இந்த சேட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ரிவர்சல் ஐட்டம் ஷோல்டர் இருக்குது ட்ரேடர்ஸ், அது இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியுது. மீன்ஸ் ஃபஸ்ட்டு ஷோல்டர் மேக் பண்ணிச்சு, அதுக்கடுத்து ஹெட் மேக் பண்ணியிருக்கு மீன்ஸ் ரிவர்ஸில். அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் ஷோல்டர், செகண்ட் ஷோல்டரில் மீன்ஸ் இதுவுமே காம்ப்ளெக்ஸ் ரிவர்ஸ் ஐட்டம் ஷோல்டர் மேக் பண்ணியிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு நல்ல பெட்டரான ஒரு பிரேக் அவுட்டுமே மேக் பண்ணியிருக்கு. அதனால் இந்த ஸ்டாக்ஸ்லேயுமே வரப்போகிற அப்கமிங் டேஸில் ஒரு சைடுவேஸில் இருந்துட்டு ரிவர்சல் பவுன்ஸ் பேக் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேலி தரத்துக்கான சான்ஸ் இருக்குது. ட்ரேடர்ஸ் நான் இங்கே அனலைஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இதேமாரி நீங்களும் எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலாகவே அனலைஸ் பண்ணலாம். அண்ட் என்னுடைய மெம்பர்ஷிப் குரூப்புமே இருக்குது, நீங்கள் இதுவுமே ஜாயின் பண்ணலாம். பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நம்மளுடைய யூடியூப் மெம்பர்ஷிப் குரூப்லேயுமே நான் மீன்ஸ் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். உங்கள் கேபிட்டல் க்ரோ பண்ணுறதுக்கு கண்டிப்பாகவே ஹெல்ப்பாக இருக்கும். வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ட்ரேடர்ஸ் என்னுடைய டெலிகிராம் சேனலுமே இருக்குது. பெஸ்ட்டான சேட்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நான் அங்கேயுமே நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ட்ரேடர்ஸ் இந்த வீடியோ இவ்வளோ தான். நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலை இப்போ வரைக்கும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். நான் சொல்லியிருந்த இந்த பிரேக் அவுட் ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க ட்ரேடர்ஸ். டெஃபினட்டாகவே உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணலாம். அதிகம் சொல்ல தேவையில்ல, எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நான் வீடியோ மேக் பண்ணுறேன். உங்களுக்கு கண்டிப்பாகவே புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் டைம் எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள், நான் கூடி சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்க்கலாம் ட்ரேடர்ஸ். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.